வணக்கம் நண்பர்களே, சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம உதய பெருமாள் உண்மையை உடைக்கிறாங்க. சிவா என்னோட பையன் அப்படின்னு கதறி அழுறாங்க. நம்ம இந்திராணி பார்த்து துடிக்கிறாங்க. சிவாயையும் இந்த சித்தப்பாயையும் சேர்த்து வைக்கணும். இந்த வீட்டில் கபிலனுக்கு இருக்க அதே உரிமை சிவாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இவ்வளோ நாள் தான் சொந்த பந்தம் பாசம் இல்லாமல் சிவா வளர்ந்துட்டான். ஆனால் இப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்ப பாசமும் சிவாக்கு கிடைக்க செய்யணும். அது என்னோட வேலை அப்படின்னு இந்திராணி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணா நம்ம பாவை பாப்பா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோம், வா பாவை அப்படின்னு இந்திராணி கூப்பிட, இல்லை அம்மா நான் வரமாட்டேன், நான் அப்பா கூட தான் போவேன் அப்படின்னு செய்ய காட்டுறாங்க. என்னடி உனக்கு ஓவராக போச்சு, இந்த நான் மட்டும் தான் உனக்கு இது உண்டு, இங்கே அப்பானி இவங்கள பேச்சுக்கே இடமில்லை. இவர் நம்மளுக்கு ஒரு வேண்டாத வெறுப்பாக ஒதுக்கி தள்ள ஆளாட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ அவர் கூட தான் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடாது, நீ சொன்னால் கேளு அப்படின்னு எல்லாம் நம்ம பாவையே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாவை நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் காதில் கேட்க போகிறதில்ல, எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு நிற்கவும், அண்ணி விடுங்க, பாவை அவங்க அண்ணன் கூட போகணுன்னு விரும்புகிறா, போகட்டுமே அப்படின்னு அந்த இடத்துல பேசி சமாதானம் ஆக்கி விடாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா நம்ம உதய பெருமாளுக்கு ராசியான சட்டை ஒன்று கிழியுது. நம்ம செல்வநாயகி, ஐயையோ உங்களுக்கு இது ராசியான சட்டையாச்சு, இந்த சட்டை கிழிஞ்சிடுச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் செல்வநாயகி, நான் இந்த சட்டையை அவ்வளோ ராசினி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ இதை கிழிஞ்சிட்டு அப்படின்னு அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. இதை மறைஞ்சு நின்று நம்ம சிவா கேட்குறாங்க, அப்பாவுக்கு ராசியான சட்டை கிழிஞ்சிடுச்சு, இப்போ அவர் வருத்தத்தில் இருக்கார், இதை போகணும், அதே மாதிரி ஒரு சட்டை நான் எங்கே கிடைச்சாலும் வாங்கி தருவேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சட்டையை தேடி பிடிச்சி கடையாக ஏறி அப்படி ஒரு சட்டையை நம்ம சிவா வாங்கி இதை அவர்கிட்ட சேர்க்கணும், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கிட மாட்டார், யாருக்காவது தெரிஞ்சாலும் பிரச்சனையாகும், இதுக்கு ஒரே வழி பொன்னி தான் அப்படின்னு பொன்னியை பிடிக்கிறாங்க. இந்த பாரு, இந்த சட்டையை உங்கள் அப்பா கிட்ட நீ கொடுக்கணும், ஆனால் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாத, அது ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு பொன்னிகிட்ட கொடுக்க நேரம், பொன்னியையும் நான் இது கவலைப்படாதுங்கண்ணே, நான் இதை அப்பாகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம உதய பெருமாள்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன பொண்ணு அப்படின்னு சொன்னாரு, அப்பா உங்களுக்காக ஒரு சட்டை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டையை உதய பெருமாள் பார்த்துக்கிட்டு, எனக்கு ஒரு சட்டை ராசியான சட்டை கிழிஞ்சிருந்து, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதே சட்டையை நீ மறுபடியும் வாங்கி தந்திருக்கா, இது உனக்கு எப்படி தெரிஞ்சு பொண்ணு அப்படின்னு கேட்க நேரம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு தெரியாமல் இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம செல்வநாயகி உதய பெருமாள் அந்த சட்டையை போட்டுட்டு வந்த உடனே அவங்களுக்கு கோபம் தலைக்கேறுது. இது எப்படிடா சாத்தியம், இந்த சட்டை தான் அவருக்கு கிழிஞ்சு போச்சு, மறுபடியும் அதே மாதிரி புது சட்டையா, அது எப்படி, கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு கோபத்திலே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பொன்னியை தான் வாங்கி தந்தா அப்படின்னு உதய பெருமாள் செல்வநாயகிட்ட சொல்ல, பொன்னிட்ட போகிறாங்க. இந்த சட்டையை நீ எப்படி அப்பாவுக்கு வாங்கின, சொல்லு, உண்மையை சொல்லு, நீ வாங்கினியா, யாராவது வாங்கி தந்து கொண்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்க நேரம், நம்ம பொன்னி ஒரு கட்டத்தில் இது சிவா அண்ணன் தான் வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்ல நேரம், ஓ அவன் உரிமை கொண்டாட பார்க்குறானா, இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு இவரை சட்டை போடுறதை கூட அவன் உரிமை எடுத்துக்க பார்க்குறான் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட ஒரு கத்திரி போல் நம்ம செல்வநாயகி தூக்குறாங்க. கடகடன்னு ஓடுறாங்க. உதய பெருமாளை நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை சுக்கு நூறாக கிழிக்கிறாங்க. என்ன செல்வநாயகி, எதுக்காக இது நல்ல சட்டையை எதுக்கு நீ கிழிக்கிற, ஆமாம் எனக்கு பிடிக்காதது இந்த சட்டைனாலும் கிழிப்பேன், இது ராசியான சட்டை மாதிரி இருந்து எனக்கு பிடிச்சிருந்து, எதுக்காக இதை செய்த, இதை வாங்கி தந்தது அவன் எப்படிங்க உங்களுக்கு சட்டை வாங்கி தர முடியும் அப்படின்னு நம்ம சிவாயை குத்தி செல்வநாயகி கத்திரிக்கோலை வச்சு அந்த சட்டையை வெட்டி சுக்கு நூறாக போடுறாங்க. நம்ம உதய பெருமாள், என் பையன் வாங்கி தட்ட சட்டை அப்படின்னு அந்த ரூமுக்குள்ளே இருந்து அந்த சுக்கு நூறாக போட்ட சட்டையை தூக்கி வச்சு கெட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க. நம்ம சிவா நடந்ததெல்லாம் பார்க்குறாங்க.
நான் என் அப்பாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத அளவு பாவியாட்டு நான் வந்து இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஏன் இப்படி வந்து பிறக்கணும், இப்படி ஒரு ஏம்மா என்னை நீ ஏம்மா இப்படி வந்து பெற்று போட்ட, நான் இவ்வளோ கஷ்டத்தையும் நான் சுமக்கிறேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓவராக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து அவங்க அப்பாவை வந்து போய் பார்க்குறாங்க ரூமில். அவங்க அப்பா அந்த சிவாவை வந்து வாங்கி கொடுத்த அந்த சட்டையை தூக்கி வச்சு கதறி அழுறாங்க. அதை உதயபெருமாள் அழதை பார்த்து அப்பாவுக்கு அப்போ என் மேலே உண்மையாட்டே பாசம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து சொல்ல உதயபெருமாள் பார்க்குறாங்க, கண் கலங்குறாங்க. டே உன்னை வந்து ஆசையோடு நான் வந்து தூக்கக்கூடிய காலத்தில் தூக்க முடியலை, உன்னை என் பிள்ளைன்னு சொல்ல முடியாத ஒரு பாவி இந்த உலகத்தில் யாரும் வந்து இந்த பிள்ளைக்கும் இந்த அப்பாவும் செய்ய முடியாத துரோகத்தை நான் செய்துட்டேன் அப்படின்னு நினச்சி கதறி அழுறாங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி இதை வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. உண்மையாட்டே வந்து நம்ம சிவா வந்து நம்ம பெரிய சித்தப்பாவுக்கு வந்து பிறந்த பையன்தான். ஆனால் இவருங்க வந்து சித்திக்கு கபிலனுக்கெல்லாம் பயந்து தான் வந்து சித்தப்பா இதை மறைச்சிட்டு இருக்காங்க தெரிஞ்சுது. ஆனால் கபிலனுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை சிவாக்கும் இருக்குது. அந்த சிவாவுக்கு அந்த உரிமையை வந்து யாரை வந்து எடுக்க முடியாது. சிவாவுக்கு வந்து இந்த வீட்டில் அவ்வளோ உரிமையை நான் கொடுத்தே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம கபிலன் வந்து பார்க்குறாங்க இந்த விஷயத்த. இப்போ அப்பா நேரடியாக வந்து சிவா வந்து என் பையன் அப்படின்னு வந்து சிவாயை கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம கபிலனுக்கும் வந்து கடுமையான கோபம் வருது. இந்த இது கரெக்டாகாது, விடக்கூடாது. இந்த வீட்டுக்கு வாரிசுனி வந்து நான் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே இந்த வீட்டுக்கு வாரிசுனி வந்து வரக்கூடாது, வரவும் நான் விட மாட்டேன். இந்த சிவாவின் நாட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம இந்திராணி பார்த்துக்கிறாங்க. நான் வந்து இப்போ சொத்து பற்றி எல்லாத்தையுமே நான் வந்து எழுதி வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு ஷேர் வந்து நம்ம சிவாவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பிரச்சனை ஆகிடுது. செல்வனாகி கேட்குறாங்க, என்ன எதுக்காக இப்போ கபிலன் ரேஞ்சுக்கு வந்து நீ சிவாயை கொண்டு போகிற, இவன் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சித்தி, நான் வந்து சிவாயும் இந்த வீட்டோட வாரிசாக தான் நான் பார்க்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒருக்கா. அதை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம சிவா சந்தோஷப்பட்டாலும் இதால் அக்காவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அக்கா நாங்கள் வந்து இங்கே நானும் சரி அயலியும் சரி இங்கே உள்ள சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இந்த வீட்டில் தங்கலக்கா, நீங்கள் எல்லாரும் எங்கள் மேலே வச்சுருக்க பாசம் மட்டுமே போதும், இங்கேருந்து எங்களுக்கு எந்த விதமான சுத்தம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இந்திராணி பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் இப்படி ஒரு உறவு யாருக்கு கிடைக்கும்? ஆனால் சிவாயும் அயலியும் எனக்கு கிடைச்ச வந்து ஒரு எனக்கு கிடைச்ச வந்து ஒரு பெரிய பொருள் பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம உதயபெருமாள் கபிலன் இந்த சொத்துக்காக எல்லாம் வந்து எவ்வளவோ வந்து பித்தலாட்டம் வந்து பண்ணுறான். ஆனால் இந்த சிவா இந்த சொத்தெல்லாம் இந்திராணி நம்ம சிவாவுக்கு கொடுக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் சிவா வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். சங்கரிக்க வளர்ப்பு வந்து என்றைக்குமே தப்பாகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி கண்டிப்பாக இந்திராணிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முடிவு கட்டுறாங்கங்க. வணக்கம்.